நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு ஜப்பானியரின் நைகான் தியானம் மிகவும் உதவிகரம் இருக்கும் என்றார் மொரிட்டா. ஒரு ஜென் குரு மட்டுமல்ல, நைகான் தியான முறையில் கைகோர்த்தவரும் கூட. அவருடைய சிகிச்சை முறையில் பெருமளவும் இந்த தியானம் பராமரித்திலிருந்து கடன் வாங்கப்பட்டது. இந்த தியானத்தில் கலந்து கொள்கின்றவர்கள் தங்களை தாங்கள் 3 முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிறார் மொரிட்டா. ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து நான் எதை பெற்றேன்? நம்பர் 1. நம்பர் 2, நான் அந்த நபருக்கு எதை கொடுத்தேன்? நம்பர் 3, நான் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையை உண்டு பண்ணினேன் என்ற 3 கேள்வியை கேட்கிறார். இக்கேள்விகளை கேட்டு அவற்றுக்கான பதில்களை அசை போடுவதன் மூலம் பிறரை நம்முடைய பிரச்சனைக்கு காரணமாக ஆக்குவதை நாம் நிறுத்தி கொள்வோம். நம்முடைய பொறுப்புணர்ச்சியை ஆழமாக கொள்வோம். நீங்கள் ஒருவர் மீது கடும் கோபமடைந்திருந்து அவரை நைய புடைக்க விரும்பினால் அது குறித்து சிந்திக்க 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 நாட்கள் முடிவில் அவரோடு மல்லுக்கு நிற்க வேண்டும் என்று விரும்பி பிசுபிசுத்து போயிருக்கும் என்று மோரிட்டா கூறுவது இங்கு கவனிக்கத்தக்கது. எனவே நம்ம நீள் ஆயுளுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நபரிடம் எதை பெறுகிறோம், அந்த நபருக்கு எதை கொடுக்கிறோம், அந்த விதமான பிரச்சனைகளை எது உண்டு பண்ணுகிறோம் என்பதுதான் நம்முடைய இந்த இயல்பான விஷயத்திலிருந்து மாறுபட்டு இருக்க வேண்டும் என்றார் மோரிட்டா. சந்தோஷம்.